உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நன்மைகள் எல்லாம் சொல்ல வந்திருக்கிறேன். நல்ல காலம் பிறக்குது அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த நல்ல காலம் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்மளுடைய எல்லாருடைய தவமும், நம்மளுடைய உழைப்பும், முயற்சியும், எண்ணமும், காத்திருத்தலும் எல்லாமே எதுக்காகனா, சனி வரப்போகிறாரே, 29ஆம் தேதி வரப்போகுது. இன்னொரு கொஞ்ச நாள் தானே இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல 10 நாள்ல வந்துருமே. வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய போறோம்? சனியினுடைய பெயர்ச்சி இந்த வருடம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்கிறார் 29ஆம் தேதி. மீனத்திற்கு வரக்கூடிய சனி எந்த விதமான நன்மைகள் எல்லாம் நமக்கு தரப்போகிறார்? சனியின் ஆட்டம் ஆரம்பம். அதிரடி டைட்டிலோட ஸ்டார்ட் பண்றோம். சனியினுடைய ஆட்டம் ஏன் அப்படின்னா, எல்லா கிரகங்களுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல பண்ணுவாங்க. நல்லதும் பண்ணுவாங்க, கெட்டதும் பண்ணுவாங்க. சனியினுடைய ஆட்டம் அப்படிங்கிறது எப்பயுமே வித்தியாசமா தான் இருக்கும். காரணம் என்னன்னா, பிகாஸ் அவர் சனி. இந்த நல்ல காலம் அப்படிங்கிற இந்த டேகோட எதுக்கு நம்ம சனியினுடைய ஆட்டம் ஆரம்பம்ங்கிறத சேர்த்து சொல்றோம் அப்படின்னா, உண்மையிலேயே சனி இந்த வருடம் நிறைய பேருக்கு நன்மைகளை செய்ய போகிறார். காரணம், சனி குருவினுடைய வீட்டில் இருக்கிறார். குரு எப்படி அருள் தருகிறாரோ, குருவருள் திருவருள்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி குரு எப்படி நல்லது செய்யறாரோ அந்த மாதிரி சனி உங்களை பிளஸ் பண்ண வந்திருக்காரு. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பிளஸ் பண்ண போறார், யாரெல்லாம் பெண்டெடுக்க போறார், யாருக்கெல்லாம் குழந்தை கொடுக்க போறார், யாருக்கெல்லாம் குபேர சம்பத்து தரப்போறார், வெளிநாட்டு யோகம் யாருக்கு, இது போன்ற நிறைய நம்மளுடைய கனவுகள், ஆசைகள் எல்லாத்தையும் சனி பகவானோட பிளெஸிங்ஸ் எப்படி இருக்கு? 2 விஷயம். நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, அது கூட லேட்டா நடக்கட்டும், ஆனா கெட்டது நடக்காம இருக்கணும். அதுதான் நம்மளுடைய எல்லாருடைய ஆசையுமே. அப்ப சனி எப்படி பார்த்துட்டு, அப்பா உனக்கு எனக்கும் பிரச்சனை இல்லைல்ல, ஒன்னும் இல்லை, ரைட் விடு, அவ்வளவுதான், உன் பிரச்சனைக்கு நான் வரல, என் பிரச்சனைக்கு நீ வராத அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ சனியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது நம்மளுடைய ஹியூமன் மைண்ட் செட். அவ்வகையில இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை நல்ல காலம் எனும் இந்த தலைப்பில் துவங்கி சனியின் ஆட்டம் ஆரம்பம் எனும் இந்த வர்ணனையோடு துவங்குகிறோம். ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை விரிவாக பார்த்து விடலாம். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி உங்களுக்கு தான் பயம். ஐயையோ, சனி ஜென்ம சனியா வராரே. இந்த ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, இப்ப தம்பியோட நான் கோச்சிக்கிட்டேன், அப்ப நம்ம கோச்சிட்டு பேசும்போது என்ன பேசுவோம்? இனி ஜென்மத்துக்கு என் மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன், உன் மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன், என் மூஞ்சில நீ முழிக்காத. எப்ப சொல்றோம்? இந்த ஜென்மத்துக்கும்னா என்ன? நான் பிறந்த இந்த பிறவி முடிவு வரைக்கும் உன் மூஞ்சில நான் முழிக்கூடாதுரா. ஜென்மம். இப்ப ஜென்மம் அப்படிங்கிறது ஜென்ம ஜென்மமாய் வரும் பந்தம் நல்லா சொல்றாங்க. ஜென்மம்ங்கிறது அவ்வளவு சென்சிட்டிவான வேர்டு. இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது என்ன பலன்களை தரும் என்றால், உடம்புலயே உட்கார்ந்துட்டார் சனி. உடம்புல உட்கார்ந்த சனி என்ன தருகிறார்? 3, 7, 10 பார்க்கிறார். 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். முயற்சியை பார்க்கிறார், களத்திர ஸ்தானத்தை பார்க்கிறார், 10ங்கிற தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். இது எல்லாத்தையும் சனி பார்க்கிறார். 3, 7, 10. சோ உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியை தர வைக்கிறார். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன முயற்சி செஞ்சாலும் அதில் வெற்றி. எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி, மற்றாங்கே விடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி. எங்க போனாலும் வெற்றி வெற்றி வெற்றி. 3ஆம் இடம் என்பது வெற்றிக்கான இடம். 7 சனி பார்க்கிறார். காதல், திருமணங்கள், ஃபாரின் போறீங்க. இந்த 29ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க ஃபாரின் போயே திருவீங்க. மீனராசிக்காரர்கள் ஏப்ரல் மாதம் எல்லாம் ஃபாரின்ல இருப்பீங்க. காரணம் என்னன்னா, சனி 7 பார்த்தாச்சு. எப்ப சனி 7 பார்த்தாரோ கடல் தாண்டிய பயணம் உங்களுக்கு சித்தித்து விட்டது. சனி அடுத்து 10 பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில் ஸ்தானம், வெகு பிரபலம். மீனராசிக்காரர்கள் வெகு பிரபலமாக போறீங்க, ரொம்ப பெரிய பாப்புலர் ஆகிறீங்க. உங்களை அடிச்சுக்க முடியாது, நீங்க தான் ஃபர்ஸ்ட் பாப்புலர், த மேக்ஸ், தெரியாதவன் யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மீனராசிக்காரர்கள் பாப்புலர் ஆக போறீங்க. 10ஆம் இடம். அரசியல் பிரவேசங்கள் நடக்கும், அரசியல் பதவிகள் சில பேருக்கு கிடைக்கும். 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் உங்களுக்கு என்னென்ன நற்பலன்னா 1, 2 கிடையாது. பிரபல யோகம்,
பொது வாழ்க்கையில ஈடுபடுற ஒரு யோகம் எல்லாம் கிடைக்கும். நேரடியா பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் 10 பார்ப்பதால் வரக்கூடிய நற்பலன். முக்கியமா தொழில் டெவலப் ஆகி, பேக்கரி டெவலப் பண்ணாலும் டெவலப் பண்ண, பண்ணு வேணும் பஜ்ஜி வேணும்னு ஒரே பிஸியா இருக்கேன், தூங்க விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஜென்மசனியாக இருக்கும் பொழுது உங்கள் ரகசியங்களை வெளியே சொல்லாம இருக்கும். நான் இதை பண்றேன் அதை பண்றேன், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், எதை சொன்னாலும் அது நடக்காம போயிடும். காரணம் என்னவென்றால் சனியை பொறுத்த வரையில ரகசியங்கள் சொன்னா அது பலிக்காத ஒரு தன்மை என்பது ஏற்படும். ரகசியத்தை மட்டும் வெளியே சொல்லவே கூடாது. உங்களுடைய அடுத்த திட்டம் என்ன என்பதை சொல்லும்போது அது நடக்காம போயிடும். ஏன்னா ஜென்மசனிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களை பார்த்துட்டே இருப்பாரு. இதுவும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி தான். எல்லா விஷயங்களும் உங்களால மனசுக்குள்ள வச்சுக்க முடியுதா, அது சேமிக்க முடியுதா, பாதுகாக்க முடியுதாங்கிறதும் ஒரு டெஸ்ட் தான். ஸோ சனி தரும் நற்பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல உட்கார்ந்து சனியை போலவே நீதிமானாக நேர்மையாளனாக உங்களை உருமாற்றுகிறார். ஒரு பொய் கூட நீங்க சொல்லக்கூடாது. மீனராசிக்காரர்கள் ஒரு சின்னதா ஒரு பொய் சொன்னா கூட உங்களுக்கு அதுக்குரிய தண்டனைகள் உடனே கிடைக்கும். ஸோ மீனராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தொழில் ரொம்ப டெவலப் ஆகிறதுனால எந்நேரமும் உடம்ப தயார் நிலையில வச்சுக்கணும். நல்லா சாப்பிடணும், சாப்பிட்டுட்டே இருக்கணும். பிராய்லர் கோழியை போல நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கிறது தான் உங்க வேலை. நல்லா சாப்பிடணும். சாப்பிட என்ன ஆகுது, தெம்பு வருது. உடம்ப பத்திரமா பார்த்துக்கணும். நிறைய ஹைட்ரேட் பண்ணிக்கணும். ஹைட்ரேஷன் தான் ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கும். உடம்புல சனி உட்காரும் போது தேவையற்ற வியாதிகள், அதாவது நீங்க ஸ்கோப் உங்களோட நீங்க உறக்கமின்மை உங்க ப்ராப்ளம், தண்ணி குடிக்காதது உங்க ப்ராப்ளம், சாப்பிடாதது உங்க ப்ராப்ளம். உடம்புல சனி உட்காரும் போது அதெல்லாம் டியூன் பண்ணுவார். சரியா? இதெல்லாத்தையும் நீ கரெக்டா பண்ணீங்கன்னா நல்லா இருப்பீங்க. 10ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது புதிய புதிய தொழில், புதிய புதிய ஸ்தாபனங்கள்லாம் தொடங்குவீங்க. நான் ஏற்கனவே டீ கடை மட்டும் வச்சிருந்தேன் சார், அது பக்கத்திலே டிஃபன் சென்டரும் சேர்த்து வைக்கலான் இருக்கேன். கண்டிப்பா பண்ணுவீங்க. நான் ஒரு ஹோட்டல் வைக்கலான் இருந்தேன், அதோடய கீழே சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டும் வைக்க போறேன், வைங்க. அருமையா வரும். நீங்கள் எதை பண்றீங்களோ அதோட பேரலல் ஆக்டிவிட்டி, அடிஷனல் ஆக்டிவிட்டி கூட சேர்த்து பண்ணுங்க. நம்ம பத்திரிக்கை மட்டும் போட்டுட்டு இருக்கோம், டிஜிட்டல் வெர்ஷன் இனிமே பிளான் பண்றோம், பண்ணுங்க. நீங்கள் எதை நோக்கி செலுத்துகிறீங்க, எண்ணங்களை செலுத்துகிறீர்களோ அது மாபெரும் வெற்றி அடையும், மிகப்பெரிய வெற்றி அடையும். காரணம் ஒரே வார்த்தை, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. மீனராசிக்காரர்கள் சனி பயிற்சியால என்ஜாய் பண்ண போறீங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.